பச்சரிசி கொத்தமல்லி கீரையோ பச்சரிசி கொத்தமல்லி கீரையோடவே இங்க குத்து சம்பா வெந்த சோறு நாங்க கேட்கல. நாங்க கேட்டதெல்லாம் கேப்ப கூழு, ஆனா கிடைச்சதெல்லாம் கம்மங்கூழு. நாங்க கேட்டதெல்லாம் கேப்ப கூழு, ஆனா கிடைச்சதெல்லாம் கம்மங்கூழு. அண்ட கொண்டா பானம் சட்டி அடகு வச்சுத்தான் எங்க அம்மா விட்டு மூக்குத்திய பேங்களை வச்சுத்தான். நாங்க MAPய படிக்க போறோம், நாளைக்கு எரும மாடு வைக்க போறோம். நாங்க MAPய படிக்க போறோம், நாளைக்கு எரும மாடு வைக்க போறோம். ஏ பச்சரிசி கொத்தமல்லி கீரையோடவே இங்க குத்து சம்பா வெந்த சோறு நாங்க கேட்கல. நாங்க கேட்டதெல்லாம் கேப்ப கூழு, ஆனா கிடைச்சதெல்லாம் கம்மங்கூழு. நாங்க கேட்டதெல்லாம் கேப்ப கூழு, ஆனா கிடைச்சதெல்லாம் கம்மங்கூழு. இருக்க இருக்க கூட்டம் குறையுது. நீ ஜாமியார தண்ணி பூச்சி எடுக்கிறனால என் மயந்தேன் ஒரு வாரமாக லூசு குடிச்சுட்டுறேன். சாமியார் மேடையில் இப்படி நிற்கணும், இவன் தொக்கெடுத்து என் மாதிரி இந்த மிஷினை வேற இழுத்துக்கிட்டு இந்த வண்டு திரும்பி பாரு வண்டை ஓட்டிக்கிட்டே அவர் என்னைய மொட்டு முண்டேங்க. என் பிள்ளைதான் போட்டிருக்க வேஷம் சாமியார் வேஷம், நம்ம இங்கன வேஷம்லாம் அவர்கிட்ட பேசக்கூடாது. ஏப்பா இந்த 4 வேற 10 மணிலேருந்து இங்கனே பார்க்குறேன், பஸ்ஸு கிடைக்கலடா. நாங்கள் போட்டுமானே வீட்டுக்கு, நீங்கள் எந்திரிச்சு போங்களேன். ஏய் நீ வாட்டுக்கு பஸ் ஏறி புதுக்கோட்டை வரக்கூடாது, 10 நிமிஷத்தில் போயிட்டு வா. 10 நிமிஷம் அண்ணே உன் ஜாமான தள்ளி விடாமல் இறங்கு. நீ சந்திக்கிறேன் சாமியார், நான் சந்திக்காத ஆள்லாம் கிடையாது. யார் யாருண்ணே அப்படி சந்திச்சிருக்கேன்? நான் சந்திச்ச ஆளுகள்லாம் பெரிய இடத்துக்கு போயிட்டாங்கடா. சொல்லுங்க பாப்போம், சொல்லுங்கண்ணே யார் யாரு? வள்ளிகளுக்கு தர்க்கத்தை உண்டாக்குனார் மேடைகள்ல. வள்ளி திருமண கதை பாடல் மட்டும் பாடி அன்றைய காலத்தில் முடிச்சாங்க. கதை பாடல் தான் உனக்கு தெரியுமா? ஊருக்காசு சும்மாவா? உனக்கு பேச தெரியாதுன்னு பேச்சுக்கு இழுத்தவர் யாருன்னா நாடக உலகத்திலேயே வரிச்சூர் பழனியப்பன். அவர் செத்து போயிட்டாருண்ணே, செத்து போயிட்டாரு. வரச்சூர் பழனி போய் செத்து போயிட்டாருங்க தாத்தா. அட கோத்தா செத்துட்டாரா? சரி சரி விடுறா தாத்தா தாத்தா. அதுக்கப்புறம் இந்த பகுதியில் இன்னைக்கு நமக்கு பப்புன் டான்ஸுக்கு எப்படி கூட்டம் கொடுது? அவனே ஒருத்தருக்கு குடிச்சிடா. யார் அது? ஆறுமுகம் சிவரஞ்சனி. பாரு இன்னும் பாரு, என் சிங்கிங்கெல்லாம் சின்ன பிள்ளைல பார்த்தது. அவங்களும் செத்து போயிட்டாருங்க. டேய் ஆறுமுகம் தான் செத்து போனா, சிவாக்கா இருக்குடா. சிவாக்கா இருக்கா? ஆறுமுகம் செத்து போயிட்டாரா? ஆமா. அதுக்கப்புறம் புதுக்கோட்டை முத்தமிழ் நாடக நடிகர் சங்கத்தில் எத்தனையோ ஜாம்பவான்கள் இன்னும் இருக்காங்க. ஆனால் அவர் ஒருவரை மட்டும் எந்த ரசிகனும் மறக்கவில்லை, நாரதர் முத்தப்பா அண்ணே. சத்தியமா அவர் செத்து போயிட்டாருன்னு. என்னடா முத்தப்பா செத்து போயிட்டாரு. கேதத்துக்கு நீ போலையா? அள்ளி நகரம் ஆதிநாராயண மாமா நாரதர் அவரும் போயிட்டாரு. நீ நாடகத்துக்கு வந்தியா கேதம் சொல்லி வந்தியாடா? எந்திரிச்சு போடா ஏழப்பையன் மயனே. சொல்றாரு கூட மைத்த புடிக்கிட்டாங்க மைத்தாங்க. இப்போ வாடா மாட்டிக்கிறவ. உடம்புல உருவத்துல தான் பெரிய ஆளு, ஆனா அந்த சிங்கம் தொண்டையை அடிச்சுக்கிற யாருமே இல்லடா. எங்க அண்ணன் முத்துச்சிருப்பி. அவர் அமெரிக்காவில் பாடிக்கிட்டு இருக்காரு. அமெரிக்காவில் பாடிக்கிட்டு இருக்காரு. என் கூட தானே நம்ம உளுந்த வடையெல்லாம் காரிய வீட்டில் சாப்பிடுவேன். அமெரிக்கா போயிட்டானா? பிக்ஸ் பாஸ் தாமரை செல்வி அவங்க விஜய் டிவிக்கு போயிட்டாங்க. நீ ஒண்ணுக்கு இருக்க போ. தருத்தினே முடிச்சவை எதுக்கு எடுத்தாலும் இதாட்டம் பையன். கேன் கத்திரிச்சு பாட்டு பாடுன்னு ஜாமியாரியா ஜோலி முடிஞ்சு நாடகமே முடிஞ்சு. ரத்தாமவா ரத்தாமவா ஜெகல் தறிக்க அரைஞ்சு வருவேப்பா. என்ன கத்துற நோனி மேனே? அப்போ நீ என்ன பையன்? இங்கே ஒரு நான் ரெவடியானா எனக்கு வந்து விளையாட்டு மன்றங்கள்லாம் இருக்குது, தோணுகால மக்கள் இருக்காங்க. நீ வந்து மேலோகத்துல இருந்து இங்கே பொறி உருண்டைக்காக வந்தவைய சரியா?
எனக்குன்னு இருக்கிற ரசிகர்கள் கை தட்டுங்க. அப்ப நான் போயிட்டு வரேன், நாடகத்தை முடிச்சு. ஏய் அண்ணே வணக்கம். அண்ணே வணக்கம். ஹாய் ப்ரோ. ஏய் யாரா நீ? அதுக்கு தான் சீரணியை திண்டுட்டு சட்டிக்குள்ள வைக்காதே. கட்டணம் கடிச்சு போச்சா, உதறி விட்டு வா. அது இல்லையா, யாருன்னு கேட்டேன். அது கேட்டேன், அது கேட்டேன். நல்லா பாத்துக்குங்க முகரைய, நல்லா பாத்துக்குங்க. எவனுக்காவது உலகத்துல இப்படி மீச இருக்குமாடா? ஏண்டா அறிவட்டவனே, என்ன காரணம்? அப்பத்தா ஓடியாந்தேன். அப்பத்தா ஓடி வந்தியா? அச்சி நீங்க கூப்பிட்டோடனே ஓடியாந்தேன். சரி. எங்க அப்பத்தா வந்து இடியப்பம் புளிய மாவு சலிச்சுக்கிட்டு இருந்துச்சு. சரி. அந்த மாவுல குப்பரை விழுந்துட்டேன், பொத்து மூடு. அது ஒட்டிக்கிருச்சா? அவ்வளவுதான். சரி அது இருக்கட்டும். நான் யாருன்னு கேட்குறிய அப்படித்தானே? உன்னை கேட்கவே இல்லை. கேட்கவே இல்லையா? என்னைய கேட்டையில் நான் பதில் சொல்றேன். சரி நீ சொல்லு. எங்க அப்பா இருக்காருல்ல. சரி இருக்காரு. அப்பாவுக்கு அம்மாவுக்கு நான் பிள்ளை. அப்பாவுக்கு அம்மாவுக்கும் பிள்ளை. நல்லா கேடுங்க. அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் பிள்ளை. அப்பாவும் அம்மாவும் பாதி பதியா பெற்றெடுத்துருக்கு. அவருக்கு ஜராசந்தன் பிறந்த மாதிரி. 2 பேரும் சேர்ந்ததுதான். எப்படி சேர்ந்தாங்க? கருவ காட்டுல. ஏய் தேவையில்லாதது. அவர் 2 கல்யாணம் பண்ணி சேர்ந்தாங்க, நான் பிறந்தேன். கல்யாணம்னா என்ன? கல்யாணம்னா என்னன்னா, முத வந்து பாம்பாட்டி முறின்னு சொல்லி 10 டக்கர் விறகு வெட்டுவாங்க. கல்யாணம்னா என்னையா? இது தெரியாமையே மைத்த புடி நாரதர வச்சு. விறகு எதுக்கு வெட்டுவாங்க? எரிக்கத்தான் வெட்டுவாங்க. ஏன் சமைக்கிறதுக்கு வெட்ட மாட்டாங்க? கை தட்டலாம் பாரு. பொம்பளையாலாம் தலைக்கு 100 ரூபா கொடுத்து கூட்டு வந்திருக்கீங்க. சமைக்கிறதுக்கு வெட்டுறாங்க. சமைக்கிறது வந்து என்ன, விறகு மட்டுமா சமைப்பாங்க? அதை எரிச்சா தான் வெட்ட முடியும், இது சமைக்க முடியும். எங்க அம்மாவும் அப்பாவும் வந்து தாலி கட்டினாரு. தாலி கட்டினதுக்கு அப்புறம் நான் பிறந்தேன். தாலி எங்க கட்டினாங்க? தாலி வந்து ரெட்டை போஸ்ட். உங்க அம்மாவோட உறுப்புல எங்க கட்டினாங்க? இது கம்புக்குட்டுல. இவன் என்ன சமீபத்தில் ஒரு முறிய சிலை திறந்தாங்கல்ல, இப்ப சிலையை மாத்திக்கிட்டு இருக்காங்கல்ல, அதே மாதிரி இருக்கான் பாரு மூஞ்சி. யாரா அவன்? ஏன்டா கத்துறீங்க? சாமியாரா? பொய் சொல்லாதடா. ஏய் சாமியாரியா? ஆண்டு விழா நடக்குதா? எதுக்கு ஆண்டு விழால நாரதர் வேஷம் போட்டிருக்கியா நீ உன் மயனுக்கு? ஏய் உண்மையாகவே நான் தான் நாரதரு. மேலூர்ல இருந்து வந்தேன். எந்த ஊர்ல இருந்து வரியா? ஏரியா சொல்ல விடு. அவன் கோவக்கார ரவுடி. அண்ணே வேணாம். சரி பேசுங்க. பழைய ஸ்ப்ரிங் அடிலாம் வேணாம். ஒரு காலத்துல காரியா வீட்டுல 50 பேர்த்த அடிப்ப, இப்ப நீயே அடிச்சுக்கிற. அவன் நான் அடிச்சிடறேன், நீயே அடிச்சு விடு. இந்த மழை நேரத்துல எப்படி மேலூர்ல இருந்து வந்தீங்க? சன்மார்க்கம் தாசமார்க்கம் சத்புத்திரமார்க்கம் ககனமார்க்கம் இதுல காற்றோடு காற்றா மேல இதுக்கு மேல பறந்து வருவையா? காற்றோடு காற்றா நான் வருவது போது யாருக்குமே தெரியாது. அப்ப களவாணி பேலா? ஏய் களவாணி பேலா? ஐயா அகராதி போல போடா. நீங்க வாங்க. அவன் ஒரு மாசத்துக்கான மீனாட்சி மிஷின் ஆஸ்பத்திரியில் மெண்டல் மாத்திரை வாங்கி கொடுத்தேன். சரி. நேத்தோட மாத்திரை முடிஞ்சு போச்சு. இப்ப நாளைக்கு வாங்கினேன் கோச்சிக்கிறாய். சரி சரி. ஏன்னா அந்த மாதிரி ஆளுகள்லாம் வந்து அனுசரிச்சு தான். நீ என்னடா மாத்திரையை கொடுத்த? ஒரு இடத்துல இருக்கவே முடியல. இந்த 350 ரூபா சம்பளத்துக்கு எம்புட்டு அடி வாங்குறியா? என்ன என்ன என்னாச்சு? கோவரதா? அழைக்கிட்டேன். ஏன் ஒண்ணுக்கு ஒரு அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் கல்யாணம் ஆச்சுல. கல்யாணம் சரியா? உங்க அப்பா எங்க தாலி கட்டினாங்க? உங்க ஆரியாட்டி பஸ் ஸ்டாண்ட்ல கட்டினாரு. ஏய் அம்மா கழுத்துலடா. அம்மா அது தெரியாத அவருக்கு. உங்க அப்பா அம்மா எங்க கட்டுவாங்க? இல்ல அதான் கேக்குறேன். விரம் வெட்டி அடிச்சு போடுவேன். ஒரு நேரம் மாதிரி எனக்கு இதுக்கு சம்பந்தம் இல்ல. கேஸ் கேப்பியானா நீனே ஆத்து. இங்க வாயா இங்க வாயா. ஆமா அப்புறம் அம்மா எங்க தாலி கட்டுவாங்க? எங்க கட்டினாங்க? எங்க கட்டினாங்க? எங்க கட்டினாங்க? அப்பா கழுத்துல தான் கட்டினாரு. அம்மா கழுத்துல. அப்பா கழுத்துறயா? அப்பா கழுத்துறயா அம்மா கழுத்துறயா? மாலை மாலை எடுத்து போடியா சிலைக்கு? சேர் உடைஞ்சுன்னா நான் தப்புற வைப்பாங்க. இது எனக்கு இதுக்கு சம்பந்தம் இல்லைங்க. சரி தாலி கழுத்துல கட்டினாங்க. ஆமா. நீங்க எங்க இருந்தீங்க? நான் அப்ப வந்து நான் காரியா வெட்டியோ. நீ எங்க இருந்த? ஃபாரினா ப்ரோ? சரி அது இருக்கட்டும். வயத்துக்குள்ளதாயா? இல்லையா அது கேட்கல. அது அப்புறம் பேசுவேன். என்னமோ ஒரு குறை கேட்டேன். இன்னும் உங்க அம்மா அப்பா கல்யாணத்துக்கு உனக்கு பத்திரிக்கை வைக்கலாம்ல? நீ மதுரை முத்து தால ஸ்கிரிப்ட் பொளந்துருவேன். அவங்க
சரி இருக்கட்டும். தாலி இங்கே கட்டினா கழுத்துல, நீங்க எங்க இருந்தியா வயிற்றுக்குள்ள? வயித்துல கழுத்துல கட்டுற தாலிக்கும் வயிற்றுக்குள்ள இருக்கிற பிள்ளைக்கு என்ன சம்பந்தம்? புதுக்கோட்டையில இருந்த உனக்கு இங்க தோணகால என்ன வேலை? நீ தான் கூட்டி வந்த. குருமி தெரிச்சு போவேன். நீ தான் பாரு பார். சும்மா கிடையாது. இது 200 ரூபாய் சம்பளத்துக்கு. 200 ரூபா வேலை செய்யுது. 200 ரூபா எடுத்து வந்த கூட்டம், அந்த கூட்டம் பூரா நம்மால பூரா நம்மாளுத்த. தலைக்கு 200. தலைக்கு 200, ஆளுக்கு 200, தலைக்கு மட்டும் 200. அம்மாவும் சி அப்பாவும் சேர்ந்ததுனால நாங்க பிறந்தோம். அம்மாவும் அப்பாவும் சேர்ந்து தான் பட்டுன்னு சொல்லிடு. அம்மாவும் அப்பாவும் சேர்ந்தா எப்படி பிறக்க முடியும்? ஒளிவு முறையா பேசுறாயா? ஒளிவு மரவாச்சு பேசக்கூடாது. இருக்கிற பொம்பளையில விரட்டி விட்டு இப்ப நக்கிட்டு தெரிய போறேன். வாய் அவசாரி வாய் சும்மா மருதமணி போடா. உன் புருஷன் கேக்குறாருல, அப்புறம் ஓய் பதில் புருஷனா? ஏய் புருஷன் ஒரு சொல்லுக்கு சொல்றேன். ஏன்னா எதா இருந்தாலும் கேக்குற எலி பட்டு பட்டுன்னு பதில் சொல்லணும். ஏன்னா புருஷன் அதான் எனக்கு பிடிக்கும். அதை சொல்லியா? எப்படி பிறந்திருந்தாலும் எப்படி எனக்கு பிறந்தா? பிடிக்கும். அப்பா வந்து அம்மாவை டொங்கு. சரி வாயா. இங்க வாயா. உடனே தள்ளி விட்டுருவேன் அங்கிட்டு. தொங்காசுன்னு சரி, தொங்காசுன்னு சொல்றியே, தொங்காசுனா என்ன? கோயில்ல கேள்வியே காலையில சாமி அவங்க அப்ப கேப்ப. எல்லாரும் எந்திரிச்சு போக சொல்றியா? போங்க. சாமி மரத்துல என்னமோ வலுப்பு வந்த மாதிரி இருக்கு. ஐயா, டொங்காதுன்னா அதிகமா நினைக்க கூடாது. திருமணம் முடிஞ்ச உடனே கோயில்ல உண்டியல் இருக்கும். 1 ரூபா காசை போட்டோன்னா டொங்குன்னு வைக்குமா, அது மாதிரி டொங்காசு. அப்படி பேசியா? உனக்கு ஏதாவது தெரியுமாயா? அதுக்காகத்தான் நான் கேட்டேன். அப்பாவும் அம்மாவும் முதல்ல நீ இதை விட்டு போக மாட்டியா? இன்னும் இங்கேதான் இருக்கியா? நான் அதுக்கு ஏன்னா கோவப்படுவாப்புல. ஏற்கனவே 8 ஜாமியாரை விழுந்துட்டு கடிச்சிருக்கேன். நான் வாயிலிருந்து புடுங்காம நான் போகவே மாட்டேன். சரி இருக்கட்டும். ஆக முதலிரவு யார் யாருக்கு நடக்க? எங்க அம்மாவுக்கும் எங்க அப்பாவுக்கும். இல்ல தப்பு. ஊராட்சி மன்ற தலைவர், கிளர்க்கு, தாசில்தாரு, ஐயா, கலெக்டர், டேப் பிடிக்கிறவன், போயிட்டு கொத்தனாரு, மட்டக்கம்பு, தூக்குண்டு. ஊராட்சி மன்ற தலைவர் நம்ம அண்ணன்ல இருக்கு. அவர் இல்லடா. நம்ம அப்பா காலத்துல அவர் எங்க இருந்தாரு? அப்பா கதையும் சாராம்சம் பேசிக்கிறீங்க. நான் கூட இப்ப சொல்றாங்கன்னு நினைச்சிட்டேன். சரி அது இருக்கட்டும். நான் மேலூர்ல இருந்து வந்தேன், ககனமார்க்கமாக வந்தேன். உனக்கு என்ன தெரியும்னு எங்களை வாடா வாடான்ட்டே இருக்க. ஏய் எனக்கு என்ன தெரியாது? சின்னதை பெருசாக்குவேன், பெருசை சிறுசாக்குவேன். வளைக்கடா. ஏய் வளைக்கடா சாமி. ஐயா உன்னை தப்பா பேசுறதுக்கு மன்னிச்சுக்கிறேன்னா. ரொம்ப நாளா தேடிக்கிட்டு தெரிஞ்சேன்யா. நான் ஏதாவது கேட்க போகும்போது உனக்கு சாமி இறங்கும்டா. கோலா உன்னை கேட்கவே விட மாட்டேன். தப்பு நாட்டுங்க. சரி பேசாம நில்லு. சாமி இந்த பெருசா சிறுசா கூட்டுறீங்கல்ல, ஆமா அது நம்மளுக்கு தேவையில்லை. வேண்டாம். என்னடா ராதா? போட மயிரு. நீ என்னத்தை காக்க போற? இந்த சிறுசா பெருசா கூட்டுறீங்க. ஆமா நல்லா இருப்பீங்க. ஒரு மயிர் வேணாம். இன்னைக்கு அந்த கட்டிங் பில்ட கொண்டு வரலையா? இழுத்து வச்சு வெல்டிங் வைக்க போடா. சாமி சொல்லுங்க. நானும் ஊரா தேடி போனேன், ஒண்ணுமே ஆகல. சரி நீங்க நல்லா உங்க குடும்ப குட்டியெல்லாம் நல்லா இருக்கணும். இல்லாட்டி நல்லா இருக்க மாட்டேனா? நல்லா இருப்பீங்கண்ணா. இந்த சிறுசா பெருசாக்கும்னு சொன்னீங்கல்ல, என்ன பண்ணணும்? ஏய் என்ன அவரை கேட்க முடியா? சுயநலவாதி, சுயநலவாதி. ஆமா எத்தனை வருஷமா அவரோட இருக்கிய? பெருசா தானே ஆக்கணும். நீ ஆக்க மாட்டடா. இவர் அது முடியாதுடா. ஏய் இவர்தான் இப்ப சொன்னார்ல சிறுசா பெருசாக்கும். அந்த முண்டைக்கு கடல் உள்வாங்கி கிடக்கு நீ. ஏய் சாமி அது செலவானாலும் பரவாயில்ல. என்ன விடவே மாட்டேன் உன்னைக்கு. ஏய் யோ ஏயா பாவம் தானே அவரு. என்ன சொல்ல வர்றாரு? பேச முடியா? சரியான புறா சரி கேளு கேளு கேளு. கேளு. இது எதுக்கு? காலோட விழுகிறேன். வாழ்க வாழ்க. ரொம்ப நாளா சிறுசாவே இருக்கு பெருசா. இவ்வளவுதான் பேசுறீங்களே. உன் 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 நல்லா கேளு. உங்க பேரு? என் பேரு எல்லாரும் கூப்பிடுற பேரு. ஆடா போவான். அது சரி வராது. நாளைக்கு கைகால பாய் போகும். நான் வரல. அது என்ன பேசுறாப்ல? நாங்களே பூரா பேர் லூஸ் ஆக்குவோம். நீ எங்களை லூஸ் ஆக்க பாக்குறியா? ஏய் அஜித் பட்டுன்னு அடிச்சு போடுவேன். ஏய் மருதமணி என்ன அதான் வேற ஆள்கிட்ட வச்சுக்கணும் அஜித். இந்த ஏரியாவே நம்ம லோக்கல் ஏரியா. இந்த ஏரியாவே நம்ம ஏரியா.
காரியாடி தாண்டிக்கிற மாட்டேன். ஏய் காரியாபட்டில எனக்கு ரசிகர்கள் உண்டுயா. காதை எடுத்து நாய்க்கு போட்டு போடுவேன். என்னையா என்ன கேள்வி தெரியுமா? எங்க ஆள் இருக்கிறப்ப எனக்கு என்ன பையன்? நானும் பாவம்னு பார்த்தேன்டா. என்னடா பண்ணுவேன்? என்னடா பண்ணுவேன்? நெஞ்சில ஆடி 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 அவனை அறவேன் ஒரு அரை 100 ரூபா தரேன். ஒரு அரைக்கு 100 ரூபா. அதுக்கு 65 ரூபா தரேன். அதை காத்துல விளையாடு தானே. சீரியஸா தான் அடிச்சேன். சரி அடிச்சுட்டு போ. நீ பெரிய வீரியன் நினைச்சு அவ்வளவுதானே. சரி அண்ணே பழைய கராத்தையெல்லாம் விட்டுட்டியானே? இல்ல காலை அப்படி வளைஞ்சு நெத்தில அடிப்பே அதெல்லாம் என்னண்ணே? அவனை சொல்லும் போது முருகா அப்படியே கண்ணை உள்ள இழுக்கிறான்டா. அதற்கிட்ட நான் கேள்வி. உங்க பேரு? என் பேரு அபிஷேக பிரியா சிவா. யார் அவதாரியா போனது? அலங்கார பிரியா விஷ்ணு. யார கத்தியே சாக போற நீ? நம்மள காலி பண்றதுக்கு எவனோ செய்வன வைக்கிறானே. அத நம்ம எடுத்துக்கிறோம்டா. செய்வனையும் பாப்பா. அந்த வகையிலே இந்த நாடகம் முடிய 1.5 வருஷம் ஆகும்டா. அந்த வகையிலே கலகப்பிரியர் நாரதர் என்பது நாமதேயம் அப்பா. ஏன் இப்ப நாங்க என்ன கேட்டோம்? உன் பேர் என்னன்னு தானே கேட்டான். ஆமா கேட்டா இப்படிண்டா இப்படி அப்படிண்டா அப்படி. இதை விட்டுட்டு போய் அவசாரி மயம் அத்துவாணி மயம் தட்டுவாணி மயம் சொல்ல சொன்னாங்க. அப்படி இல்லையா? அபிஷேக பிரியன் சிவன் அப்படின்னு சொன்னேன். அலங்கார பிரியன் விஷ்ணு. எத்தனை பேரு? ஒரு பேரா எத்தனை பேரியா? என் பேரு. உங்க பேரை மட்டும் தான். என் பேரு. அந்த வகையிலே கலகப்பிரியர் நாரதர் என்பது நாமதேயம் அப்பா. ஐயா நாரதர் மன்னிச்சுக்கிறணும். போடா நான் உன்னோட சேர்ந்து ஐயா மன்னிச்சுக்கோங்க. எங்க அப்பா வரும்போதே சொல்லிவிட்டாரு, சாமி வாயில இருக்காதடா. ஏய் வாயில என்ன? அது என்ன வெஸ்டர்ன் கக்கூசா? ஏய் அவன் அப்படித்தாங்க சொல்றேன். சாமி நாங்க 2 பேரும் இந்த காட்டுவாசி ஏதோ கோமாளித்தனம். சரி நாங்க தப்பா பேசுனது மன்னிச்சுக்கோங்க. இவர் நம்ம பார்த்தோம்லடா. ஏய் என்ன எங்க வாத்த? பிட்ரானிய ரஸ்க் பாக்கெட்ல உட்காந்துருப்பாப்ல இருந்தா. அது கிடையாதுங்க. நான் மேலூர்ல இருந்து வந்தேன். எப்படி டாடா சுமாவுலயா? அதான் காற்றோடு காற்றா பறந்து வந்தேன்னு சொன்னோம் முதவே. இல்ல மொங்கு வண்டியில போடா. மேலூர்ண்டா அந்த ஊர். அது இருக்கட்டும். மேலகத்தை சுருக்கி மேலூர் அப்படின்னு. நீங்க இருப்பது ஒரு மயிரும் சுருக்கம் உள்ள. அது சுருக்க முடியாதுங்க. ஏன்னா உடம்பு சரியில்லை. சுருக்க முடியாது. என்னையா சொல்லியா? நீங்க மேலகத்தை சுருக்குனா மேலூர். மேலகத்தை சுருக்கா மேலூர். பூலோகத்தெல்லாம் சுருக்க முடியாதுங்க. ஏன்னா நாளைக்கு ஏகப்பட்ட பிரச்சனை வரும். ஏன் கவர்மெண்ட் ரைடு வரும். எனக்கு பிடிக்காது. நம்மளோட பிரச்சனைன்றது ஏன்டா இதை சொல்ல விடுறீங்க? எவனாவது சொல்ல விடாடா. அது எப்படி சுருக்க முடியாதுனே. விட்டுனே. நான் சுருக்குவேன். அவருக்கு தெரியுமே. அவருக்கு திறமை இருக்கியா? உன்னால சுருக்க முடியல. நான் சுருக்குறேன். நீ உட்காந்து வேடிக்கை பாரு. நீ வாட்டுக்கு இருடா. சும்மா இருடா. ஏன்டா அவர் என்னன்னு பாரு. கேட்கிற கேள்விக்கு ஒரு பதில் கூட சொல்ல மாட்டேன்றாங்க. நினைக்க மாட்டாரா? நீங்க மேலோகத்தை சுருக்கி மேலூர்னு சொன்னா நீங்க பூலோகத்தை சுருக்கி அப்ப உனக்கு பதில் தெரியல. கேட்டு விட்டாரா? தெரியலன்னு கேட்டு விட்டாரா? பூலோகத்தை சுருக்கி சொல்லவே விட மாட்டேன். பொறாம சரியான பொறாம. மேலோகத்தை சுருக்கனா மேலூர், பூலோகத்தை சுருக்கனா புகழூர். புகழூர் புகழூர் அப்படின்னு ஒரு பேரு. அதுக்கிட்ட இன்னொரு கேள்வி கேட்கிறேன். மேலூரை சுருக்கி மேலூர் வைங்க. இதை மட்டும் ஊடால ஒரு வார்த்தையை ஒரு எழுத்து கேட்பீங்க. புகழூர் எப்படி வரும்? சரி அப்புறம் என்னதான் வரும்? அதையா சொல்லியா? இல்ல எனக்கு தெரியலையா? இல்ல எனக்கு தெரியல சொல்லியா? சரி இங்க வா. சரி அந்த கேள்வி போயிட்டு போகுது. இன்னொரு கேள்வி கேட்கிறேன் வா. என்ன வேணா கல்யா? மலாப்படி எங்க இருந்து வருது? மலாப்படி எதுல இருந்து வருது? ஒண்ணுமா லூஸ் சாமி தான் தெரியாத கேள்வி. என்ன மாதிரி லூசா? அப்புறம் என்ன லூஸ் மாதிரி தானே கேக்குறீங்க? என்ன மிளகா பொடி மிளகாயில இருந்து வரும். மல்லிப்பொடி மல்லிப்பொடி எதுல இருந்து? மல்லில இருந்து வரும். என்னையா சீரகப்பொடி? சீரகப்பொடி சீரகப்பொடி சீரகத்துல இருந்து வரும். அப்படி பேசுறேன். டக்கு 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 டக்குன்னு சொல்லுவேன். மூக்குப்பொடி சொல்லியா? சொல்லு. இன்னைக்கு என்ன கிழமை? இன்னைக்கு வெள்ளிக்கிழமை. சனிக்கிழமை பேப்பா மேய்க்கலாம்.
சனிக்கிழமை. சனிக்கிழமையா? சரி, சனிக்கிழமை. சனிக்கிழமை வந்து இன்னைக்கு நான் மௌன விரதம். சரிங்கவா. மூக்குப்பொடி மூக்குப்பொடி எதுல இருந்து வருது? நீ சொல்லியா? ஏன்னா உங்க அண்ணனுக்கு பதிலா நீ அது சொல்லு. எதுக்கு பிரச்சனை? கோலப்பொடி இதுல இருந்து வருது, நீ சொல்லு. என்னது கோலப்பொடி இதுல இருந்து வருது. கோலப்பொடி? என்ன கோலத்துல தான் வரும்? என்ன கோல்ல இருந்தாடா வரும்? சரி, இங்க வா, இங்க வா. கோலப்பொடி இரு. கல்லுல இருந்து நீ வருது. இரியா, நீ இரியா, கொஞ்ச நேரம் இரியா. நீ வா. அதாவது காட்டுல தீ பிடிச்சா என்ன தீ? காட்டுல தீ பிடிச்சா காற்று தீ. காட்டு தீ. வீட்டுல தீ பிடிச்சா வீட்டு தீ. மரத்துல தீ பிடிச்சா மரத்தீ. புல்லுல தீ பிடிச்சா புல்லுல தீ. அவரை சொல்ல முடியா? அதென்ன புல்லுல தீ. அது என்ன காட்டுல பிடிச்சா காட்டு புல்லுல தீ? தீ பிடிச்சா ஐயோ, மாட்டு காண வந்த மாட்டுக்கு வாழைப்பழம் கொடுத்தது மாதிரி. புல்லுல தீ பிடிச்சா சொல்லியா? எப்பயா சொல்லுவ? நீ மூடியா. சாமி, உங்ககிட்ட விளையாண்டுக்கிட்டே இருக்கலாம். ஆமா. ஏன்னா மணி உள்ள என் தங்கச்சி இருக்கு. ஓ தங்கச்சியா? இன்னும் ஒன்று யாழ் இருக்கு. யார் இருக்கா? தங்கச்சி. தங்கச்சி. உங்க கூட பிறந்தவர் எத்தனை பேர்? 7 பேர். 7 பேர். ஆனா பண்ணா? ஆம்பளை. இவர் மூத்தாளு, நான் 2வது ஆளு. நீங்க வந்து 4வது ஆளு. ஆமா. அதன் பிறகு ஒரு 3 பேர், மொத்தம் 7 பேர். ஏய், நீ நாரதரா ரேஷன் கடை ஆள் எடுக்க வந்திருக்கியா? இல்லடா ஆதார் அட்டை பதிட்டாரா. நீ என்ன வேணாலும் வச்சுக்க, மொத்தம் 7 பேரும் ஆணு தானே? ஆமா. அப்புறம் எப்படி தங்கச்சி? தத்தெடுத்தான். எங்க? தோணுகால சந்தையில். ஏய், இதுல வள்ளிக்கிழங்கு தோண்டிய பள்ளத்துல. வள்ளிக்கிழங்கு இந்த இவ்வளவு பெருசு தான் இருக்கும். ஆமா. அதுக்குள்ள எப்படி குளம் கிடக்கும்? ஈரத்துல புடிங்கிருக்காங்க, அகண்டுக்கிருச்சு. எது? புலி. புலி செடிய புடிங்கிருக்காங்க, புலி அகண்டுக்கிருச்சு. சரி, அவ்வளவுதான். யாரு பார்த்தது? யாரு பார்த்தது? ஆறு பிள்ளையவா? கட்டம் நீ எப்ப மாசமான? கட்டம் திருவெங்கடம். சொல்லியா? அதிகமா இருக்கு. யாரையா பார்த்தது? தங்கச்சி பார்த்தது யாரு கேக்குறாரு? நீதான். நான் தான் பார்த்தேன். நீதான் பாத்தியா? தூக்குனது யாரு? இவர்தான். நீதான் தூக்குன? பார்த்தது நீதான், தூக்குனது நீதான். என்ன புள்ள? பொம்பளை புள்ள. நீ எப்படி கண்டுபிடிச்ச? வேணாம், பக்கத்தூர் வேணாம். கண்ட்ரோல் மறந்து மாதிரி. டேய், அழகு மையனை செகலை கட்டி அரைஞ்சு விடுவேன். அப்புறம் அது தூக்கும் போது பார்த்தோமுங்க. சொல்றேன். கப்ளிங். அதான் நீங்க ஒரு எந்திரிச்சு போங்க. நோ. இல்ல இல்ல, அவங்க ஒரு ஆம்பளை ஆள் மட்டும் இருங்க. பொம்பளை ஆள் கூட எந்திரிச்சு போக நாடகம் முடிஞ்சுச்சு. அதே அதுக்கு தாண்ட நம்ம உசுறு. நமக்கா உட்காந்துருக்க பாருங்க. அவங்களாம் உசுறு. மத்ததெல்லாம் அதுக்கு மாமாவை சொல்லு, மைக்கு ஆஃப் பண்ண சொல்லு. ஆஃப் பண்ணுங்க. நான் அதை பார்த்ததை மட்டும் சொல்லிக்கிறேன். பொம்பளை ஐயா, எல்லாரும் சேர்ந்து நம்மளோட கெட்டு போனாங்களே. ஆமா, வாலி வாங்கி மாமா. ஹலோ சொல்லியா? பொம்பளை பிள்ளைய பார்த்தோம். குழந்தை பொம்பளை பிள்ளைன்னு பார்க்கல. குழந்தைய பார்த்த? இல்லடா. இல்லடாவா? ஆனா அறிவிட்டவன என்னைய கலை விழுகும் போது கூட ஓத்திரியம் இல்லாம விழுக மாட்டாராடா. என்னைய சித்திரம் படுத்திட்டே. உங்களை என்னடான்னு விட்டேன். சரி சொல்லு. பிள்ளை வந்து குவா குவான்னு கத்துச்சு. குவா குவா அப்படின்னாக்கா எது கத்து? மயில். மயில். காஹு. மயில் யாருக்கு வாகனம்? முருகனுக்கு வாகனம். முருகா. முருகனுக்கு வாகனம். முருகனுக்கு வாகனம். அக்க முருகனை வந்து வேண்டி வேண்டி கத்திருக்கு. வேண்டி கத்துச்சா? அப்ப யார் பார்த்தது? நீதான் பார்த்த. நானும் ஓடி போனேன், போய் பாக்குறேன். குழிக்குள்ள பிள்ளை. என்ன புள்ள? புலி புள்ள. வள்ளி புள்ள. ஏ பிள்ளை வாயா கிடந்துச்சு. என்ன புள்ளையா? அப்புறம் தானே சொல்லுவேன். சரி சொல்லு. அப்போன்னு எட்டி பார்த்தனா பார்த்து விட்டேன். எத? உன்னை பேசவே விட மாட்டாப்ல இருந்தாலே. பொம்பளை பிள்ளைன்னு பார்த்தவனே தெரியாதா? உலகம் என்ன உலகம்? நீ என்ன கேள்வி கேட்குற? இல்ல, 4 யுகம் இருக்கு. 4 யுகத்துல நான் இருக்கேன். இருக்கட்டும். கிரேதாய்க்கும் பொம்பளை பிள்ளைன்னு தடையை பார்த்து கண்டுபிடிச்சான். தடை பதியா? அந்த புள்ள உங்களுக்கு என்ன வேணும்? தங்கச்சி. தங்கச்சி. ஏண்டா அறிவு தங்கச்சி போய் தடவணும்னு சொன்னாங்க. அறிவிட்டவனே. போயிட்டு போயிட்டு வர்றேன் நீர்க்கடுப்பு பிடிச்ச மாதிரி. யானை குட்டி ஓடிச்சுடா. என் ஆள் இருக்கு, கூப்பிடவா? கூட்டி கொண்டு விடு. என்ன சொன்னீங்க? கூட்டி கொண்டு விடியா? எதுக்கு வருத்த போடுற? நம்மளுக்கு காசு கொடுத்தா சரிதே. ரேட் எவ்வளோ பேசுவான்? 4 ரூபா தர மாட்டார். 3,500 பேசிக்கிறோம்.
ஆளுக்கு 1500 வண்டிக்கு பெட்ரோல் 500 ரூபாய் போட்டுக்குருவா. சாமி ஒரு 3500 தரலாமா? தர முடியாது. ஐயே சரியான பிச்சைக்கார பேலர். டேய் என்னையா 3500 தர மாட்டேன்ற? ஏய் ஆளு பிகர் சூப்பர் பிகர். ஏய் நீ போடா. வாங்க. சும்மாவே கூட்டி வாங்க, சும்மாவே கூட்டிட்டு போங்க. அதுக்கு நீ சும்மா வீட்டுக்கு போ. நான் அப்படியே போயிடுவேன். அது போறத பாரு. கண்ணே அன்னக்கிளியே என் அருங்கிளிய ஆரோயனாகிய வெள்ளையம்மா அன்னை ஆரோயனாகிய வெள்ளையம்மா அன்னம் போல ஒரு நடை நடந்து கண்ணே வெள்ளையம்மா அன்னம் போல ஒரு நடை நடந்து அருகினி வருவாயடி வெள்ளையம்மா எனக்கு ஒரு நாளும் வராத நித்திரையும் அஞ்சாத சிங்கமே தம்பி உமோத்திர பாண்டியா காடை வேட்டைக்கு சென்றிட்டாலும் கைகோத்து செல்வோமடா 2 பேரும் நாடகத்துக்கு போனாலும் நாடகத்தையே மாத்தி விட்டியடா. ஏய், என்ன பாட்டு பாடுன? பணம் போனா இது லூஸ் ஆயிடுச்சுடா. நம்ம கட்ட போகும்போது அது அரிச்சந்த. எதுக்கு அழைச்சீங்க? நாரத மகரிஷி வந்திருக்கிறா. நாரதர் அழைத்தவர்கள் பார்க்க வேண்டும் அவரை. இருக்கட்டும். சாமி சுனாமி ஏ சாமி வருது சாமி வருது வழிய விடுங்கடா ஒரு சூட மீத்தி சூறக்காய போட்டு உடைங்கடா கணபதின் தின் 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 கணபதின் தின் 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 கணபதின் 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 தின் புண்ணியம் போற்றும் புகழ்ந்திடும் சுவாமி புண்ணியம் போற்றும் புகழ்ந்திடும் சுவாமி அருளை தருவாய் நீயே சுவாமி அருளை தருவாய் நீயே சுவாமி புண்ணியம் போற்றும் புகழ்ந்திடும் சுவாமி 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 இப்படி பாட்டு பாடி வரவேற்பதுக்குள்ள பண்பாடு சுவாமி. தங்கச்சி வாழ்க பெண்மக்களை வளர்க. இல்ல இல்ல அதற்கு முன்பாக ஒரு முக்கியமான விஷயம் பேசணும்னு ஆசைப்படுறேன். ஏன்னா நாரதர் அப்படின்னா யாரு? மகாவிஷ்ணுவோட அம்சம், மகாவிஷ்ணுவோட மறு அம்சம். அப்படிங்கிறப்ப அந்த நாரதர் வந்து வரவேற்பது எப்படி வரவேற்கணும் அப்படிங்கிறப்ப அந்த பாதரட்சை என்று சொல்லக்கூடிய செருப்பு வந்து கழட்டி வச்சுட்டு என்னை வணங்கணியில அது வாழ்க 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 வாழ்க. இப்போ என்னென்னமோ மாறிக்கிடுச்சு. இதான் அருமையாக பாடுற. இல்லைன்னா மற்றவர்களே அன்னைக்கெல்லாம் எந்த இடத்தில் சுகமுகாதுக்குன்னு சாமியை சொன்னால் மழை வந்துருச்சு. நல்லா இருந்தா அப்போ வந்து கால் எடுத்து வச்சதுனால மனம் நின்று வச்சுருக்கிறீங்களா? வாயை மூடி மூடி என் கைரேகையே தெரிஞ்சு வச்சாடா. சரி இருக்கட்டும். தங்கச்சி பார்க்கலாமா? தங்கச்சி அழைத்து வரேன். பார்த்தா அட பொண்ணான மனசே பூவான மனசே வைக்காத பொண்ணு மேல ஆசை கைக்குட்டை காதல் கடிதம் எழுதிய உறவா கண்ணுக்குள் 100 நிலவாம் இது ஒரு கனவா கைக்குட்டை காதல் கடிதம் எழுதிய உறவா தங்கச்சி தங்கச்சி நானும் இடவில்லை தொடவில்லை ஏனோ விட இன்னும் வரவில்லை ஐயர் வந்து சொல்ல செய்திகள் வார்த்தை வருமா ஐயர் வந்து சொல்ல செய்திகள் வார்த்தை வருமா கண்ணுக்குள் 100 நிலவா இது ஒரு கனவா தென்றல் தொட்டதும் மொட்டு வெடித்தால் கொடிகள் என்ன குத்தம் சொல்லுமா கொள்ளை துளசி எல்லை கடந்தால் வேத சொன்ன சட்டங்கள் விட்டு விடுமா வானுக்கு எல்லை யார் போட்டது வாழ்க்கைக்கு எல்லை நான் போட்டது சாஸ்திரம் தாண்டி தப்பி செல்வதேது கண்ணுக்குள் 100 நிலவா இது ஒரு கனவா கைக்குட்டை காதல் கடிதம் எழுதிய உறவா
பைத்தியம் முகரைய பாரு முகரே நான் அப்படியா பாடுறேன் உள்ள வரைக்கும் நீ வேணா போடுற நான் வானா போடுறேன் தங்கச்சி அண்ணா அவன் மொத்தத்துல பாட்டா கெடுத்து விட்டேன். சொல்லுங்கண்ணா என்ன விவரம் நாரத மகரிஷி நாரதர் வந்திருக்காரு அவரை பார்க்க வேண்டும் என்ன பெரியண்ணே என்ன தங்கச்சி ஆள் சூப்பர் பிகரா இருக்குடா. டேய் எரும மாடு அக்கா அக்கா வச்சு பேக்கரி வாங்குறவன தங்கச்சி வேணும்னு சொல்லுனே சொல்லு முறகட்டவளை நம்ம தான் தூக்கி அதுக்கு ஆதரவு கொடுத்து வளர்த்து இன்னைக்கு தலைவி ஆக்கிட்டான். நீ நானும் அண்ணன் தம்பிடா வளர்த்தவள முறைய மாத்தியாச்சு இன்னையில இருந்து. உனக்கு தங்கச்சி நீ எனக்கு மத்தியா. சட்டி கிழிஞ்சிருந்தா எல்லாமே இப்படி இருந்தா என்ன பண்றது அழைங்கள் பார்ப்போம் சாமி அவட்ட பேரங்கி ஆயிரமா சொல் சார் அவட்ட பேரங்கி ஆயிரமா சொல் சார் அவன் புத்திய காட்டிட்டான் பாரு. அழையுங்கள் வராங்களா இங்கே வள்ளியாக நடித்துக் கொண்டிருக்கின்ற எனது அன்பு சகோதரி மன்னார்குடியை சேர்ந்த எஸ் அபிராமி அவர்களுக்கு தோணுகால் மாரியம்மன் கபடி குழு சார்பாக பொன்னாடை உயர்த்தி மகிழ்விக்கிறார்கள். உண்மையிலே இந்த மாரியம்மன் கபடி குழு எத்தனையோ பரிசுகளை வாங்கி பேரும் புகழும் பெற்றிருக்கீங்க. இந்த மேடையிலிருந்து தெரியுது உங்க வீரமும் உங்க அன்பை நான் புரிந்து கொண்டேன். தோணுகால் மாரியம்மன் கபடி குழுவினர்களுக்கு வாழ்த்துக்கள் அன்பு உறவுகளை. மாரியம்மன் கபடி குழுவை சேர்ந்த அன்பு நண்பர்கள் அத்தனை பேர்களும் எங்களுடைய சார்பாக எங்கள் கலைக்குழு சார்பாக நன்றி நன்றி நன்றிகள். இந்த வணக்கம் வணக்கம் வணக்கம். சாம்பு ஏய் உடம்பு சொல்லு என்னாச்சு என்னாச்சு என்ன உள்ள தூங்கிட்டு இருந்தாரு. என்னடா வரிக்கிற கேட்டு பாக்கெட் தூக்கிட்டு வர மாதிரி தூக்கிட்டு வர என்னனே ஒரு நாளாவது என்ன அப்படி தூக்கி இருக்கியா தங்கச்சி உன்னை தூக்குறது சேலை அவுந்து பாரு உன்னை என்ன பாருங்க. ஏய் தூக்கிடுவாங்க ஆளை பார்த்துக்க என்ன தூக்குறேன்ட்டு மல்லாக்க தள்ளி விட்டுறாத கொண்டே அப்படி நீ உன்னைய நல்ல ஆம்பளை இருந்தா தூக்கு பாப்பா போ தங்கச்சி என்ன நீ நல்லா ஆம்பளாண்டி வைக்கிற. அண்ணன் நே எங்க அண்ணன் சிங்கம் எங்க அண்ணனை பத்தி என்ன கேள்வி கேட்டீங்க என்ன உங்க அண்ணன் என்ன கறி கடை சிங்கமா கறிக்கடை சிங்கம்னா எங்க அண்ணன் நாயா சோத்துக்கலாம்ல எங்க அண்ணன் வந்திருக்கேன் நாயிலும் கேட்டே இல்ல அப்புறம் நான் நாயாண்டி. ஏ அண்ணா உன்னை அப்படி சொல்ல மாட்டேனே வாங்க அங்க பாரு நீ குடும்ப கதை வந்து பேசிட்டு இருக்காரு. இப்போ உன் தங்கச்சியை தூக்குற அதை நாங்க பாக்குறோம். இப்ப நீ தூக்க முடியுமா என்னால இந்த ஆளை பாத்துக்க தூக்கி என்ன தள்ளி கிள்ளி விட்டுறப்படாது ஒழுங்கு முறையா இந்த தூக்கலாம் நினைச்சுதான் தூக்கு தூக்கி தோல்ல வச்சுக்கணும். எத்தனை நாள் உன்னை தூக்குனேன். சின்ன பிள்ளையில தூக்குனேன் இப்ப நான் சின்ன பிள்ளையா சின்ன பிள்ளைல இருக்கதானே இப்ப இருக்கு. தங்கச்சி என்னடா ரெவடி பையன் எனக்கு வேணாம் மரியாதை மறந்து போனா நீ என்ன தூக்கவே வேணாம் புண்ணியவானே. ஏய் தூக்குறியா இல்லையா அப்ப நான் உனக்கு ஐயே என்ன உன்னை ரொம்ப கேவலப்படுத்துறாங்க. அது என்ன ஆம்பளாண்டி எடுத்து பிடிச்சி. அந்த மட்டும் நான் தூங்காம விடுவேனா? தூங்காம விடுவியா முட்டை நாக்கு பழைய தூக்காமடா. சார் தூக்குவோம் ஆசையை கிடப்பேன் இரு தயாராகிக்கிறேன். இப்ப எல்லாம் நீ கூட வரக்கூடாதுடா. அண்ணன் தூக்க ஏய் தங்கச்சி தூக்க போறடே. ஏய் எருமை மாடு தூக்கு. ஏமா இரு ஆரம்பத்துல இருங்க ஆரம்பத்துல தூக்க போறதா இல்ல மகுடி ஊத போறியாடா? மகுடி ஊற மாதிரி உட்காரு. எதுக்கு இப்படி உட்கார்ற கீழே மண்டி போட்டு அப்படிதானே செம்படு தூக்குறியா? இன்னொரு அரை அடி தூக்கி இருக்கலாம். ஏய் உன்னை என்ன தூக்க சொன்ன போடவே முதல்ல சேலைய தூக்கும் அப்புறமா நீ கிழிச்ச சீ வணங்குகிறேன் சுவாமி. இனிமே தூக்குறன்னு சொல்லு அந்த பிள்ளை என்னை சுடுமாடு ஊட்டி இதுல நீ கிழிச்ச தூக்கி போ. வந்தவரை வரவேற்பது எங்களது குலப்பண்பு. அதனால் தங்களுக்கு கொடுக்க வரவேற்பு ஆடுகால மூதேவி ஏன் இப்ப ஆடிக்கிட்டே கிடக்குற அருள் இருக்கிறியா தலைவா தவ புதல்வா வருகவே உந்தல் தாமரை தாழ்வடைந்தே வாழ்கவே நிலையான புகழ் கொண்ட கலை செல்வமே நிறைவான குணம் கொண்ட அருள் வெல்லமே நெடுங்காலமாய் வணங்காமுடி நெடுங்காலமாய் வணங்காமுடி அருள் தேசரின் புறம் காணவே நீடில் அதிகார வெல்வா ஈரேரே ஈரல் உலகிலம் தலைவா தவ புதல்வா வருகவே உந்தல் தாமரை தாழ்வடைந்தே வாழ்கவே
என்னப்பா உயிரோட போட மாட்டேங்க கண்டால அருவில் புகழ் நீ புகழில் மலை நீயே கருணை புகழ் கம்மாய்க்குள்ள வராமனு பிடிக்கிறேன். அருவில் புகழ் நீயே புகழில் மலை நீயே கருணை புகழ் நீயே கந்தனின் தமிழ் நீயே தலைவா தவ புதல்வா வருகவே உங்கள் தாமரை தாழ் பணிந்து வெற்றிவேல் முருகனுக்கு கிருச்சு கிருச்சு. ஏது அவர் மேலோகத்தை தான் வந்திருக்காரு மறுபடியும் மேலோகத்துக்கு அனுப்பிச்சிருக்க போட்டு ரெண்டு பேரும் மருதமணியனே சாமி கவட்டைக்குள்ள கையை விட்டு எது தென்பட்டுச்சா? ஒண்ணும் இல்ல அலசிட்டாரா ஆமா எப்படி உள்ள தலையில அந்த என்னண்ணே என்னண்ணே இப்படி எல்லாம் பேசிக்கிறீங்க நீ இங்க வா பாவண்ணே இனிமே நீங்க வந்தீங்கன்னா அந்த ஆளு ஓடி போயிருவாரு போல இருக்கு நீங்க நெல்லு அதே மாதிரி கையை அந்த பிள்ளை அப்படி கையை விட்டு தூக்க போறீங்களா ரெண்டு பேரும் அந்த பிள்ளை தூக்கலன்னா 150 நாடத்துக்காக வேணாம் ஒண்ணு இல்ல தங்கச்சி, என்னண்ணே அங்க குறவு முனங்க கெண்டம். பேய் பிசாசுமா இருக்கு வெள்ளை களை உடுத்தி வெள்ளை பண்ணி போண்டு வெள்ளை கப்பலத்தில் விட்டுருப்பான் வெள்ளை அறியா